MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சட்டப்பேரவையில் வந்து இந்த கொடநாடு விவகாரம் திரும்பவும் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. கொடநாட்டில் அங்கே அந்த கொலை சம்பவம்லாம் நடந்தப்போ அந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ண சொன்னால் அந்த சார் யார், ஃபோனில் பேசுனா அந்த சார் யாருன்னு நீங்கள் சில சார்கள் தொடர்பாக கேள்வி எழுப்புனீங்க. ஏன் அங்கிருந்து திடீர்னு இந்த பிரச்சனை பூதாகரமாக இப்போ திரும்ப நீங்கள் கிளப்புறீங்க? இத்தனை நிகழ்வுகள் நடந்து 8 வருடங்களை தொட்டுவிட்டது. ஆனால் அந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. திரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அந்த சார் யாரு, அந்த சார் யாருன்னு கேட்குறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா அதோட இந்த வழக்கின் சார்களையும் கேளுங்க. இதில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் கம்ப்ளீட்டாக வேற, கொடநாடு விவகாரம் வேற. ரெண்டையும் வந்து நீங்கள் இந்த சார்னா இந்த சாரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றது நம்ம எப்படி சரியா? இது பாலியல் வக்கரம், அது படுகொலைகள், மர்ம மரணங்கள், அது ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய இல்லை. அது குறித்து சட்டமன்றத்தில் இவர் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நான் எழுப்புகிறேன். நீங்கள் தான் சொல்றீங்களா நான் பேசினா ஸ்டாலின் ஆடி போயிடுறாருங்கிறீங்க. நீங்கள் கொடநாடுனா ஓடி போயிடுறீங்களா? ஏன் கொடநாடு அந்த பங்களாவுக்கு கொடுக்கப்பட்ட மின்சாரம் என்பது மத்திய மின்துறை, வனத்துறை அமைச்சகம், சுற்றுச்சூழல் அமைச்சகம், தமிழ்நாட்டினுடைய மின்துறை அமைச்சகம், இப்படி 4 துறைகள் சேர்ந்து மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து த ஃபெயில் ஃப்ரீ கரண்ட் என்று சொல்வார்கள். தடையில்லாத மின்சாரம் தரப்பட்ட இடம். கொலை நடப்பதற்கு முன்பாக அந்த மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. இந்த வழக்கிலும் நிறைய சார்கள், அந்த சார் என்கின்ற கேள்வி 8 வருடமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு குரல் கொடுக்க போகிற எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் அப்படியே அம்மா வசித்த இந்த கொடநாடு விவகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த சார் யார் என்பதையும் சேர்த்து கேளுங்கன்னு கேட்க. நீங்க திமுக நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது நான் திமுக ஆட்சிக்கு கொடுக்கிற நெருக்கடி, நீங்க எடப்பாடிக்குன்னு எடுத்துக்கிறீங்க. இத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்ல எடப்பாடி, ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த கொடநாடு விவகாரத்திற்காக ஏன் நடத்த மாட்டேங்கிறாரு? கொடநாடு என்ற சொல்லை எடப்பாடி சொல்வதற்கு பயன்படுத்துவதற்கு ஏன் கூச்சப்படுகிறார்? பிப்ரவரி 24 வரை நாங்கள் பார்ப்போம், இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்னகர்வை எடுப்பதற்கும் நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். உங்க அவசரத்துக்கு வழக்க முடிக்க முடியுமா சார்? அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு செயின் ஆஃப் மர்டர் சார். அந்த வழக்கு கரெக்ட் சார், நீங்க சொல்ற மாதிரி சார் அது யாரு பின்னாடி இருந்தான்றதை கண்டுபிடிக்கணும்ல. அப்ப அதுக்கான காலதாமதம் ஆகதானே செய்யும். குற்றத்தில் ஈடுபட்டவுடனே செத்து போயிடுவான் பிரதர். 8 வருஷம் ஆச்சு. ஒரு கொலை குற்றத்தை இவ்வளவு காலமா தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு அவசியப்படுகிறது. அப்போ மறைந்து போய்விட்டால் ஒரு தலைவர் வீட்டில் எது வேணாம் நடக்கலாமா? எடப்பாடி வீட்டில் இப்படி நடந்திருந்தா இவர் இப்படி சொல்லிட்டு இருந்திருப்பாரா? இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வீட்டில் இது நடந்திருந்தா விட்டுருவாங்களா? தர்ம நியாயம் இல்லையா? என்னை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முதலமைச்சராக வர்றதுன்றது இவருக்கு கிடைத்த குத்தகை பதவியை தான் ஒரு முதலமைச்சரானதை தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எடப்பாடி. அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு கூவத்தூருடைய ஒரு குத்தகை எடுத்தார். அந்த குத்தகை எடுத்த பதவியை வைத்து பல கோடியை சம்பாதித்தார். சம்பாதித்த பணத்தை வைத்து அதிமுகவை அபகரிக்க முயற்சிக்கிறார். என்னை பொறுத்தவரை அதிமுகவினுடைய ஒரு ஹர்ஷத் மேத்தாவாகத்தான் நான் எடப்பாடியை பார்க்கிறேன். சட்டப்பேரவையில் 2 இன்சிடென்ட். முதல்வர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவம் நடந்து 12 நாளுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே வந்து போட்டிங்க, அதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து இல்ல நாங்க வந்து 24 மணி நேரத்தில் 4 பேரை உடனடியாக அரசு கைது பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் ஒன்று சொல்றாரு. 2 தரப்புலையும் ஆதாரத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். உண்மையிலே யார் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்க? 2 சம்பவங்களிலும் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய சார்புடையவர்கள் அந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாக, இந்த வழக்கிலே திமுகவை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டதாகவும் தான் தகவல் வருகிறது. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவின் உரிமை மீட்பு குழுவிலிருந்து திரு மருது அழகராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவையில் வந்து இந்த கொடநாடு விவகாரம் திரும்பவும் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற விவகாரம் வந்து ஒரு பெரிய பூதாகரமாச்சு. அதிமுகவினர் பேட்ச் எல்லாம் அணிஞ்சிருந்தாங்க. உடனடியே நீங்கள் வந்து அப்போ அதிமுகவில் இருந்தீங்க. கொடநாட்டில் அங்கே அந்த கொலை சம்பவம்லாம் நடந்தப்போ அந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ண சொன்னால் அந்த சார் யார், ஃபோனில் பேசுனா அந்த சார் யாருன்னு நீங்கள் சில சார்கள் தொடர்பாக கேள்வி எழுப்புனீங்க. ஏன் அங்கிருந்து திடீர்னு இந்த பிரச்சனை பூதாகரமாக இப்போ திரும்ப நீங்கள் கிளப்புறீங்க? இல்லை திடீர்னு இல்லை, ஏறத்தாழ 8 ஆண்டு காலம் கடந்திருக்கிறது கொடநாடு வழக்கு. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24 கண்ணு கட்டிய தூரத்தில் காத்திருக்கிறது. தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் சட்டம் ஒழுங்குகளை சமரசம் செய்து கொள்ளாத புரட்சித் தலைவி அம்மா வசித்த அவங்களுடைய முகாம் அலுவலகத்தில் அவர்கள் அமைத்து கொடுத்த ஆட்சி நடக்கிற காலத்தில் ஒரு மாபெரும் ஆவண கொள்ளை என்று சொல்லப்படுகிறது. கொலையும் கொள்ளையும் அரங்கேறுகிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு சந்தேக மரணங்களாக ஒரு 5 தொடர் துர்மரணங்கள். இத்தனை நிகழ்வுகள் நடந்து 8 வருடங்களை தொட்டுவிட்டது. ஆனால் அந்த வழக்கிலே எந்த முன்னேற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. விசாரணை மாடங்கள் தான் மாறி இருக்கிறது தவிர, நீலகிரிக்கு மாவட்ட காவல்துறை, அதற்கு பிறகு சிபிசிஐடி, இப்போ இன்டர்போலுங்கிறாங்க.
இனிமேல் இந்திரலோகத்திலிருந்து அந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஆட்கள் வர வேண்டுமா என்னவென்று தெரியவில்லை. ஆக ஒரு விரக்தி. அம்மா சமரசம் செய்து கொள்ளாத சட்டம் ஒழுங்கு என்று சொன்னால் அது சந்தன வீரப்பனானாலும் சங்கராச்சாரியானாலும் சரி, வெங்கடேச பண்ணையார் என்றாலும் சரி, வீரமணி ஆனாலும் சரி, நான் சட்டம் ஒழுங்கில் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று ஒரு 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 என்ன சொல்றேன்னா, ஒரு இரும்பு பெண்மணியாக தமிழகத்தை இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதிலே ஒரு நல்லாட்சி நடத்திய அவருடைய இல்லத்திலேயே அவர் இல்லத்தை காத்து கொண்டிருந்த ஒரு நேபாளத்து கூர்க்கா படுகொலை செய்யப்படுகிறார். இன்னொரு கூர்க்கா தப்பித்து போய்விட்டதாக சொல்கிறார்கள். இன்றைக்கு வரை தப்பித்து போன அந்த கண்ணால் கண்ட சாட்சியை அழைத்து வந்து விசாரிப்பதற்கு ஏனோ விசாரணை பீடங்களுக்கு மனசு வரவில்லை. நேபாளத்துக்கு தான் அவர் தப்பிச்சு போந்தால் போயிருக்கணும். நேபாளம் என்பது கைதிகள் பரிமாற்றத்திற்குரிய நட்பு நாடு தான். திரு சங்கராச்சாரி அவர்கள் அந்த வழக்கு நடக்கிற போது, சங்கர்ராமன் கொலை வழக்கு நடந்த போது அவரை நேபாளத்தில் போய் தான் அன்றைக்கு பிரேம்குமார்னு ஒரு எஸ்பி தான் போய் அழைச்சிட்டு வந்தார். நான் இதை சொல்வதற்கு காரணம், அந்த வழக்கை கண்டுபிடித்து குற்றம் செய்தவர்களை தண்டிப்பதற்கு ஆளும் கட்சி திமுகவுக்கும் மனசில்லை. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்திலே அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் என்னவெல்லாம் சொன்னார். இந்த குற்றத்திற்கு பின்னணி எடப்பாடி என்று சொன்னார்கள். தேர்தல் பிரச்சாரங்களிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களிலே குற்றவாளிகளை தண்டித்து சிறையில் அடைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 3.5 வருடம் 4 வருடத்தை தொட்டு விட்டது. ஆனால் அந்த வழக்கில் எந்த விதமான முன்னேற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. சரி, ஆளும் கட்சி அப்படி என்று சொன்னால், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி எங்கள் அம்மா வசித்த வீட்டிலே நடந்த கொலை கொள்ளை குற்றவாளிகளை ஏன் விரைந்து தண்டிப்பதாக சொன்னீர்களே, ஏன் அந்த வழக்கு ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது? இன்னும் ஆமை வேகத்தில் நகர்வது என்று சொல்வதை விட அது குரட்டை விட்டு தூங்குகிறது, கோமவெளி கிடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இதைத்தான் நான் என்ன சொன்னேன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் கொடுஞ்செயலுக்காக உரிமை குரல் கொடுக்கக்கூடிய திரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி, அந்த சார் யார், அந்த சார் யாருன்னு கேட்குறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அதோட இந்த வழக்கின் சார்களையும் கேளுங்களேன். நீங்கள் இப்போ ஒரு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தீங்க. ஆனால் நீங்கள் கேள்வி எழுப்பினது திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கவோ இல்லை அந்த கொடநாடு வழக்கை வேகப்படுத்தவோ இல்லாத மாதிரி, வேகப்படுத்த இல்லாத மாதிரியான ஒரு துணி தான் தெரிஞ்சது. இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்த மாதிரி தான் அந்த உங்களுடைய ட்வீட் ஆகட்டும், உங்களுடைய நேர்காணல்லாம் அப்படி தான் இருந்தது. இதில் 2 கேஸ் இருக்குது. இதில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் கம்ப்ளீட்டாக வேறு, கொடநாடு விவகாரம் வேறு. ரெண்டையும் நீங்கள் இந்த சார்னா இந்த சாரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம எப்படி சரியாட்டு? நான் 2ஐயும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களிடம் அந்த சார் யார் என்று கேட்கிற உரிமை எடப்பாடிக்கு இருக்கிறது, நான் ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த இது பாலியல் வக்கரம், அது படுகொலைகள், மர்ம மரணங்கள், அது ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய இல்லத்தில், அது குறித்து சட்டமன்றத்தில் இவர் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நான் எழுப்புகிறேன். சட்டமன்றத்துக்கு போறீங்கல்ல, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரா, கொடநாடு குறித்து பேசுங்கள். நீங்கள் தான் சொல்கிறீங்களா, நான் பேசினா ஸ்டாலின் ஆடி போயிடுறாருங்கிறீங்க. நீங்கள் கொடநாடுனா ஓடி போயிடுறீங்களா? ஏன் இல்லை, கொடநாட்டை பற்றி அவர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? இந்த வழக்கு ரொம்ப ஆமை வேகத்தில் இருக்கு, விரைந்து கண்டுபிடிங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படிலாம் சொல்லவே இல்லை, அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் இதெல்லாம் ஒப்படைச்சிட்டோம், நாங்கள் கண்டுபிடிச்சி கைது பண்ணிட்டோம், ஒரு வழக்கில் குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம், குரங்கு பொம்மை 2 கடிகாரம் காணாமல் போச்சு. ஆக இந்த வழக்கை ஊற்றி மூடக்கூடிய, அந்த வழக்கின் பின்னணியில் மறைந்திருக்கக்கூடிய மர்மங்களை மக்களுடைய பார்வைக்கு, மக்களுடைய நியாயத்திற்கும் கொண்டு வந்து குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்ன சொன்னேன்னா, அந்த சாரையும் யாருன்னு கேளுங்க. ஒரு கொள்ளை நடக்கிறது, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கொடநாடு என்பது அம்மா ஓய்வெடுக்க போன ஓய்வு இல்லமல்ல, முதலமைச்சராக இருந்தவருடைய முகாம் அலுவலகம். அவர் அங்கே செல்கிற போது அது முதலமைச்சர் அலுவலகமாக மாறிவிடும். அப்படி ஒரு முதலமைச்சர் அலுவலகமாக இருந்த அந்த அலுவலகத்திற்கு இந்த கொள்ளை நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அங்கே போட்டிருந்த போலீஸ் பேரிகார்டெல்லாம் திரும்ப பெறப்படுகிறது, காவல்துறை பாதுகாப்பு விலக்கி கொள்ளப்படுகிறது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடநாடு அந்த பங்களாவுக்கு கொடுக்கப்பட்ட மின்சாரம் என்பது மத்திய மின்துறை, வனத்துறை அமைச்சகம், சுற்றுச்சூழல் அமைச்சகம், தமிழ்நாட்டினுடைய மின்துறை அமைச்சகம், இப்படி 4 துறைகள் சேர்ந்து மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து த ஃபெயில் ஃப்ரீ கரண்ட் என்று சொல்வார்கள், தடையில்லாத மின்சாரம் தரப்பட்ட இடம். கொள்ளை நடப்பதற்கு முன்பாக அந்த மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. யார் துண்டிக்க முடியும் சொல்லுங்க? யார் அந்த உத்தரவை இட்டிருப்பாங்க? அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிசிடிவி கேமராக்களும் ஊமையாக்கப்படுகிறது, செயலிழப்பு செய்யப்படுகிறது.
அப்போ அந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ண சொன்ன அந்த சார் யாரு? மின்சாரத்தை துண்டிக்க சொன்ன அந்த சார் யாரு? கொடநாடுனுடைய இயல்பு என்னன்னு கேட்டால் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே யாரும் அதிகமாக போக முடியாது. அதே மாதிரி காலையில் 7 மணி 6 மணிக்கு மேலே தான் கீழே இறங்க முடியும், பனிபடர்ந்த மலை பகுதி. அப்படிப்பட்ட பகுதிகள் அந்த ஆவல கொள்ளையில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட குற்றவாளிகள் கூடலூர் செக் பாயிண்டில் அகப்பட்டதாகவும், அப்படி பிடிபட்டவர்களை எங்கிருந்தோ கொடுத்த அரசு அழுத்தத்தின் அடிப்படையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல் இருக்கிறது. அந்த சார் யாரு? இந்த வழக்கிலும் நிறைய சார்கள். அந்த சார் என்கின்ற கேள்வி 8 வருடமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு குரல் கொடுக்க போகிற எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் அப்படியே அம்மா வசித்த இந்த கொடநாடு விவகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த சார் யார் என்பதையும் சேர்த்து கேளுங்கன்னு கேட்கிறோம். இல்ல அவரு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறாரு. இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எழுப்புறாரு. நீங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகம் நீங்களும் எடப்பாடி பழனிசாமியுடைய குரலை வலுப்படுத்தாம நீங்க இந்த சார் யாரு அந்த சார் யாருன்னு திரும்ப அவருடைய குரலை வீக்கன் பண்ற மாதிரி இல்லையா? நீங்க கொடநாடு விவகாரம் குறித்து நான் இன்றைக்கு பேசவில்லை. நான் 2021 ஆட்சிக்கு திமுக வந்த உடனேயே கொடநாடு சிறப்பு விசாரணை குழு என்னை அழைத்து கோயம்புத்தூரில் என்ன விசாரணை பண்ணாங்க, என்னை விசாரித்தாங்க. நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பேசுனதுக்கு காரணம் சட்டமன்றத்தில் இவர் இதை எழுப்ப வேண்டும். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு முன்பாகாது 8 வருடம் போயிடுச்சு சார். ஒரு கொலைன்னு வச்சுங்களேன், தடயங்களை அழிப்பதற்கு கூட சாத்தியம் உண்டு. ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு குழுவாக ஆட்களை காலி செய்கிறாங்க. சயன் ஒருத்தருடைய மனைவி குழந்தை 2 பேரும் என்னங்க பண்ணாங்க? லாரி வைத்து அடித்து காலியாகிறாங்க. ஒரு இளைஞன் தினேசன், ஒரு இளைஞன் இந்த அம்மா அவனுடைய கொடநாடு இல்லத்தில் வேலை செஞ்ச பையன். அந்த பையன் தான் இந்த கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் இந்த சிசிடிவிகளெல்லாம் இயக்கிட்டு இருந்த சகோதரன் சொல்லப்படுது. அந்த தம்பி மர்மமாக தற்கொலை செய்து கொண்டு சாகிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, 8 வருடம் கழித்து சட்டமன்றத்துக்கு போகிறீங்க, ரொம்ப சூடாக இருக்கீங்க. அந்த சூட்டோட சூட்டா இதையும் கேளுங்க. இல்ல நீங்க திமுக நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது நான் திமுக ஆட்சிக்கு கொடுக்கிற நெருக்கடி. நீங்க எடப்பாடிக்குன்னு எடுத்துக்கிறீங்க. இல்ல எடப்பாடி திமுக நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீங்க எடப்பாடி நோக்கி கேள்வி எழுப்பினா எடப்பாடியை நோக்கியே எழுப்பலையே. நான் எழுப்புனது திமுகவை நோக்கி தான். நீங்கள் 100 நாட்களிலே குற்றவாளிகளை தண்டிப்போம் என்று சொன்னீர்களே, ஏன் தண்டிக்கவில்லை என்று இந்த கேள்வியும் அவரிடம் கேளுங்கள் என்று சொல்கிறேன். அதையும் எடப்பாடிக்கு என்று அழுத்தம் என்று எடுத்துக்கொள்ளணும். இல்ல எடப்பாடி யார் அந்த சார்னு அதிமுக ஒரு இதை முன்னெடுக்கிறாங்க. இந்த சார் யாருன்னு இந்த சார் யாருன்னு கண்டுபிடிங்க. முதல்ல இந்த சாருங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க இந்த சார் யாருன்னு அப்படி சொல்லவே இல்லை. நீங்க அந்த வாசகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கொடநாட்டிலே இந்த சிசிடிவி கேமராவை அமர்த்த சொன்ன அந்த சார் யாருங்கிறதையும் கேளுங்கப்பா, சேர்த்து கேளுங்கள் என்று கேட்கிறேன். கேள்விகளை ஒரு விவகாரம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் அதையே சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தையும் சேர்த்து கேளுங்கள். சட்டமன்றத்தில் கேளுங்கள், முதலமைச்சரிடம் கேளுங்கள். நான் திமுகவுக்கு அது ஒரு அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சிபிஎஸ்இடி அதுக்கப்புறம் இன்டர்போல் இதுல விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. எங்கே நடக்கிறது? நீங்கள் சொல்லுங்க சகோதரர், என்ன நடந்திருக்கிறது? குற்றவாளிகள் சரிங்க, இல்ல சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே விசாரணை வளையத்துல இருக்காங்க. தொடர்ச்சியா சாட்சியங்கள் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வழக்கு அதனுடைய திசையில போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த வழக்கை நீங்க இவ்வளவு வேகமா முடிங்கன்னு நீங்க வழக்க வேகம் முடியுமான்னு சொல்லல. வழக்கினுடைய குற்றவாளிகள் யார், குற்றவாளிகளுக்கு பின்பிருந்து அவர்களை இயக்கியவர்கள் யார், அனைத்து விவரங்களும் வெளிவர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அம்மா வீட்டிலே இப்படி பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே நடக்கலையேங்க அப்படின்னு கேட்கிறான். நான் கேட்பது ஒன்றுதான், இந்த வழக்கு முறையாக நடத்தப்பட்டால் நான் என்ன கேட்க போறேன்? சட்டமன்றத்திற்கு நீங்கள் யார் என்று கேட்க போகிற நீங்கள் அந்த சார் யார் என்பதையும் சேர்த்து கேளுங்கள் என்று சொல்கிறேன். இதுல எடப்பாடிக்கு என்ன அழுத்தம் வந்திருக்கிறது? அவர் தான் சொல்றாருல, மடிகள் கணம் இல்லை, வழிகள் பயம் இல்லை. உங்களுக்கு பயம் இல்லைன்னா இதையும் சேர்த்து கேளுங்க. நீங்க கொடநாடு நான் கேட்கிறேன். இப்போ வானகரத்தில் எடப்பாடி பொதுக்குழு என்கிற பேரில் ஒரு ஆதரவாளர் கூட்டம் நடத்தினார் அல்லவா? அது அதிமுக உங்க பார்வையில் அங்கே வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களா? போன அப்படி நம்ம சுமார் உள்ள விட்டுறோம் இல்லைங்க. நான் போயிருக்கேன்லங்க, 2021 தேர்தல் தோல்விக்கு பிறகு நடந்த பொதுக்குழு, அண்ணன் ஓபிஎஸும் கையெழுத்து போட்டு அழைக்கப்பட்ட பொதுக்குழுவுக்கு நான் உள்ளே போனேன். பதிவே கிடையாதுங்க. உள்ளிருந்து கொண்டு வந்து ஆட்களை அடைத்தார்கள் கலவரம் செய்வதற்கு. ஓபிஎஸ் என்கின்ற கண்காணிக்கக்கூடிய மாற்று ஜனநாயக சக்திகள் இருக்கிற போதே பொதுக்குழுவை இப்படி நடத்தியவர்கள் இப்பொழுது அவர்களை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்கிற போது அங்கே வந்தவர்கள் எல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்களா, உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களா, போலி ஆட்களா, புதிதாக மாற்றப்பட்டவர்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், அது பொதுக்குழு அல்ல, எடப்பாடியின் ஆதரவாளர் கூட்டம். அந்த ஆதரவாளர் கூட்டத்தில் இத்தனை தீர்மானங்கள் இயற்றினார்கள் அல்லவா? எங்கள் அம்மா வாசம் செய்த கொடநாடு குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தமிழ்நாடு அரசாங்கம் விரைந்து தண்டித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை ஏன் இயற்றவில்லை? கொடநாடு என்ற சொல்லை எடப்பாடி சொல்வதற்கு பயன்படுத்துவதற்கு ஏன் கூச்சப்படுகிறார்?
அவருக்கு என்ன சார் தயக்கம் இருக்கும்? அவர் அந்த வழக்கு அவர் இருக்கும்போதே அது சிபிசிஐடி அந்த வழக்கை அந்த வழக்கின் பின்னணியில் எடப்பாடியும் எடப்பாடியினுடைய சகாக்களும் தான் இருக்கிறார்கள். அது விசாரணை முடிஞ்சாதான் தெரியும் சார். இருக்கிறார்கள் என்று குற்றத்தில் ஈடுபட்டவர்களில் சிலர் சொல்கிறார்கள். உங்களை போன்ற ஒரு தொலைக்காட்சி ஊடகம் தனியாக ஒரு விசாரணை நடத்துகிறது. அந்த விசாரணையிலே குற்றத்தில் ஈடுபட்டவர்களை தனித்தனியாக அவர் வீடுகளில் போய் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற போது சில புகைப்படங்களை காட்டி இவர்களை தெரியுமா என்று கேட்கிற போது ஒரு புகைப்படத்தை காட்டுகிற போது இவர்தான் எங்களை நோக்கி வந்து இந்த வழக்கின் பின்னணியிலே எங்களை இயக்குவதற்கு செயல்பட்டவர் இவர்தான் என்று ஒரு புகைப்படத்தை காட்டுகிறார்கள். அவர் எடப்பாடியினுடைய அவர் அருகிலே இருக்கக்கூடியவர். நான் இதை கேட்கிறேன். சந்தேக ரேகைகள் உங்களை நோக்கி இருக்கிற போது நீங்கள் பரிசுத்தமானவர் என்று உறுதிப்படுத்துவதற்கு ஆளும் திமுக அரசினுடைய சிண்டு பிடித்து உழுக்குங்கள். என்ன நீங்கள் குற்றம் சுமத்துறீங்கல்ல, நான் தான் பின்னணிங்கிற மாதிரி தேர்தலாம் 100 நாளில் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் ப்ரூவ் பண்ணல என்று கேள்வி கேட்க வேண்டியவர் யார்? இத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்ல எடப்பாடி. ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த கொடநாடு விவகாரத்திற்காக ஏன் நடத்த மாட்டேங்கிறாரு? அம்மா அமைத்து கொடுத்த அரசாங்கத்தை தானே நீங்கள் நடத்தி முடித்து பல்லாயிரம் கோடிகளை அறுவடை செய்தீர்கள். அம்மா அவனுடைய ஆட்சி அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி உடல் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் தமிழகத்தில் படாத பாடுபட்டு உருவாக்கி கொடுத்த ஆட்சியை தானே நீங்கள் பயன்படுத்தினீங்க, பதவி சுகத்தை அனுபவிச்சிங்க. அவர்கள் வீட்டில் நடந்த ஒரு கொடுமைக்கு இன்றைக்கு வரை நீதி கேட்பதற்கு நீங்கள் தயங்குவது ஏன்? கொடநாடு என்ற சொல்லையே உச்சரிப்பதற்கு கூச்சப்பட்டு நகர்ந்து போவது ஏன்? இதைத்தான் நான் கேட்கிறேன். இப்பொழுதும் நான் சொல்கிறேன், எடப்பாடி திமுக ஆட்சியை கேள்வி கேளுங்கள் என்று சொல்கிறேன். இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் ஓபிஎஸ்ஸுமே வந்து குரல் எழுப்பலாம். நீங்க ஏன் இப்போ நீங்க உங்களுடைய குரலை ஓபிஎஸ் சட்டப்பேரவைக்கு வந்து இந்த குரலை பதிவு பண்ணலாம்? மாநிலம் முழுவதும் கடந்த வருடம் ஓபிஎஸ் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாநிலம் முழுவதும் நடத்தினார். ஒரு பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம். சட்டப்பேரவை இன்னும் வீரியமா எழுப்பலாம் சார். சட்டப்பேரவை இல்ல, அதுல எழுப்புற குரல் வேற இல்ல. அன்றைக்கு முதலமைச்சராக உள்துறையை வைத்திருந்த, காவல்துறையை கையில் வைத்திருந்தவர் எடப்பாடி. அவருக்குத்தான் முழு பொறுப்பு இருக்கிறது. பொதுவெளியில் மக்களிடம் இருக்கக்கூடிய ஐயத்தை ஆளும் திமுக அரசுக்கு உணர்த்துவதற்கு மக்களை திரட்டி போராட்டமே நடத்த. ரொம்ப சிம்பிள் சார். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த நீங்க எழுப்பின இதே கேள்வியை எடப்பாடி பேசும்போது பின்வரிசையில இருந்து ஓபிஎஸ் இறங்கி இந்த சாரையும் சேர்த்தி கண்டுபிடிங்க அப்படின்னா சட்டப்பேரவையில இந்த விவகாரம் இன்னும் பூதாகரமா ஆகும்போது இன்னும் வீரியமா இருந்திருக்கும்ல. இந்த வழக்கு எங்க இருக்கு, இந்த வழக்கோட தன்மை என்னன்னு திரும்பவும் எல்லாம் ஆராய ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. அந்த இடத்த ஓபிஎஸ் கோட்டை விட்டாருல்ல. நீங்க வெளில இருந்து பேச உள்ள போய் பேச வேண்டியதான். ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளராக நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அது ஓபிஎஸ். நீங்க வெளியில இருந்து பேசுறீங்க சார், நீங்க வெளில பேசுங்க, அது பிரச்சனை இல்ல. சட்டப்பேரவைக்குள்ள பேசுறதுக்கான வீரியம் இல்ல. இந்த விவகாரம் குறித்து எங்கள் அமைப்பினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறார். அண்ணன் ஓபிஎஸ் போராட்டம் நடத்தியிருக்கிறார், அறிக்கை கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் நாங்கள் சொல்கிறோம், பிப்ரவரி 24 வரை நாங்கள் பார்ப்போம். இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்னகர்வை எடுப்பதற்கும் நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக விட்டுவிட மாட்டோம். அதாவது உண்மை ஓரிடத்தில் புதைந்தாலும் வேறு இடத்தில் முளைத்துவிடும். என்னை பொறுத்தவரை இந்த விவகாரத்தினுடைய அத்தனை உண்மைகளும் வெளிவர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அது அம்மாவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக நாங்கள் கருதுகிறோம். நான் வசித்த வீட்டிலேயே என் வீட்டை காப்பாற்றி கொண்டிருந்தவனையே கொலை செய்துவிட்டு கொள்ளையடிக்கிற அளவுக்கு நான் அமைத்து கொடுத்த ஆட்சி வேடிக்கை பார்க்கிறது என்று சொன்னால் என்று அந்த ஆன்மா வருத்தப்படாதா? அது தர்ம நியாயமா? இல்லை, இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாதா? தெரிஞ்சும் தெரியாமல் கடந்து போகிறார், பதில் சொல்ல மறுக்கிறார். திமுக ஆட்சியிடம் கேள்வி ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு கருத்து சொல்லி நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து விசாரணை போக்க திசை திருப்ப வேண்டாம்னு எடப்பாடி யோசிச்சிருக்கலாம். இல்ல நான் கேட்கிறேன், எத்தனை வருடம் நடக்கும் விசாரணை? உங்க அவசரத்துக்கு வழக்க முடிக்க முடியுமா சார்? அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு செயின் ஆஃப் மர்டர் சார். ஆத்தூர்ல ஒரு கொலை நடக்குது, சேலத்துல ஒரு கொலை நடக்குது, நீலகிரியில 2 கொலை நடக்குது. இப்படி ஒரு செயின் ஆஃப் இவெண்ட் இருக்கும்போது அந்த வழக்கு கரெக்ட் சார், நீங்க சொல்ற மாதிரி சார் அது யாரு பின்னாடி இருந்தான்றதை கண்டுபிடிக்கணும்ல. அப்ப அதுக்கான காலதாமதம் ஆகதானே செய்யும். அந்த வழக்கு விசாரணை அப்படிதானே நடக்கும். அவசரமா பண்ணி அப்படி இது பண்ண முடியல. நான் எனக்கு வழக்கறிஞர் சங்கர் சுப்பு அவருடைய மகன் வழக்கு, திருச்சியில் ராமஜெயம் கொலை வழக்கு, இது போன்ற வழக்குகளாக இந்த வழக்கையும் காலம் தாழ்த்தி சாட்சியங்களை மக்கி போக வைத்து குற்றத்தில் ஈடுபட்டவுடனே செத்து போயிடுவான் பிரதர். 8 வருஷம் ஆச்சு. ஒரு கொலை குற்றத்தை இவ்வளவு காலமா தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு அவசியப்படுகிறது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது தர்ம நியாயமா? கொடநாட்டில் அந்த சம்பவம் நடந்த அன்று பயன்படுத்தப்பட்ட தொலைபேசிகளினுடைய அழைப்புகள், சமிக்கைகள் எல்லாம் பசுமை வெளிச்சாலையில் உள்ள டவர்ல இருக்கு, அங்கே வந்திருக்கு அப்படின்ற தகவல் வந்தது. அதற்கு பிறகு அதனுடைய ஆவணங்களை பெறுவதற்காக குஜராத்தில் உள்ள பசுமை வெளிச்சாலையில ஒரு டவர் தான், ஒரு சிக்னல் தான் வர மாதிரி சொல்றீங்க சார்.
இல்லை, நான் அப்படி சொல்லலை. அங்கே வந்திருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் செய்திகளிலேயே வெளியிடப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் நீலகிரி நீதிமன்றத்தில் ஆளும் அரசனுடைய வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் இதை ஆவணங்களாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். குஜராத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் இதுக்கு வந்து பரிசோதனைக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ துபாய்க்கு போயிருக்கு ஃபோனு அப்படிங்கிறாங்க. அதனால இன்டர்போலுடைய உதவியை நாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், இது ஒருவேளை முதலமைச்சர் இருக்கிற போது, அம்மா உயிரோடு இருக்கிற போது இந்த விவகாரம் நடந்திருந்தால் இந்த வழக்கு எத்தனை மணி நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும்? அப்போ மறைந்து போய்விட்டால் ஒரு தலைவர் வீட்டில் எது வேணாலும் நடக்கலாமா? எடப்பாடி வீட்டில் இப்படி நடந்திருந்தா இவர் இப்படி சொல்லிட்டு இருந்திருப்பாரா? இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வீட்டில் இது நடந்திருந்தா விட்டுருவாங்களா? தர்ம நியாயம் இல்லையா? எங்கோ தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொலைகள் போலத்தான் இதுவும் என்று சொல்வது வருத்தமா இல்லையா? ஒரு முதலமைச்சர் இல்லத்தில் நடப்பதை இப்படித்தான் எடுத்துக்கொள்ளணுமா? இப்போ நேற்று சட்டப்பேரவையில் 2 இன்சிடென்ட். முதல்வர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவம் நடந்து 12 நாளுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே வந்து போட்டிங்க, அதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த பாலியல் இந்த பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பா எடப்பாடி பழனிசாமி வந்து இல்லை, நாங்கள் வந்து 24 மணி நேரத்தில் 4 பேரை உடனடியாக அரசு கைது பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் ஒன்று சொல்றாரு. 2 தரப்புலையும் ஆதாரத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். நீங்க அப்போ அதிமுகவில் ரொம்ப நெருக்கமாக அந்த விவகாரம் எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே யார் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்க? இந்த 2 விவகாரத்திலுமே அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய அபிமானிகளோ அல்லது உறுப்பினர்களோ அந்த வழக்கிலும் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் நடந்திருக்கும் பாலியல் கொடுஞ்செயலிலும் திமுக சொல்கிறது அபிமானி என்று, அதிமுக சொல்கிறது திமுகவின் நிர்வாகிகள். ஒரு முன்னணி தலகர்த்தா அவர் வந்து கலைஞருடைய பிறந்த நாள் விழா தொடங்கி இன்னும் சொல்ல போனால் சம்பவம் நடந்த அன்று உதயநிதி பிறந்த நாளுக்கு பிரியாணி எல்லாம் கொடுத்தாருலாம் சொல்றாங்க. ஆக 2 சம்பவங்களிலும் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய சார்புடையவர்கள் அந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாகவும், இந்த வழக்கிலே திமுகவை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டதாகவும் தான் தகவல் வருகிறது. அன்றைய பொறுத்தவரை பொள்ளாச்சி வழக்கில் நான் நமதமால ஆசிரியராக இருந்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அந்த வழக்கில் ஒரு பெரிய பாய்ச்சலை அன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையோ ஆளும் கட்சியோ ஈடுபட்டதாக நான் அறியவில்லை. அங்கேயும் ஏதோ ஒரு பதற்றம், எதையோ ஒரு மறைப்பதற்கான முயற்சி அல்லது ஒரு தயக்கம் இருந்தது என்பது மறுக்க முடியாத ஒன்று. அது ஒரு போராட்டமாக வெடித்தது, மக்களிடம் பேசுபொருளாக வெடித்தது. ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கும் தெரியும், பல வகையிலும் பிரச்சனைகள் வந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டம் உருவாகி அதன் பின்னணியில் அவர் இருக்கிறார், அவர் மகன் இருக்கிறார் என்றெல்லாம் பல தகவல்கள் பரவி ஒரு எதிர்க்கட்சிகள் சேர்ந்து ஒரு உழுக்குற போதுதான் அந்த வழக்கு முறையான விசாரணைக்கு திரும்பியதாக நான் உணர்கிறேன். அதற்கு பிறகு அதை சிபிஐக்கு நகர்த்திட்டாங்க. இந்த வழக்கிலேயே ஆரம்ப நிலையில் அந்த குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க, அப்புறம் விட்டுட்டு மறுபடியும் பிடிச்சிருக்காங்க. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அமைச்சரோட, அந்த பகுதியை சேர்ந்த ஒரு அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள், ஒரு வீட்டுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்ற புகைப்படங்கள், அவரோட நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் எப்போவுமே காவல்துறைக்கு இது வருது. இது காவல்துறையினுடைய சாபக்கேடாக இருக்கிறது. இது மாற வேண்டும். ஆளும் கட்சியோடு சேர்ந்தவராக ஒரு குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர் இருக்கிற போது சாதாரண மனிதன் மீது காட்டக்கூடிய வேகமும் கடுமையும் அந்த இப்படிப்பட்ட வழக்குகளிலே ஒரு தயக்கத்தோடு, உண்மையாகவே இதனை அரசியல் படுத்தாமல், அண்ணாமலை கேள்வி கேட்காமல், அதற்கு பிறகு அதிமுக இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வழக்கு இவ்வளவு வேகம் எடுத்து நடந்திருக்குமா என்கிற சந்தேகமும் எழுகிறது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் நம்ம பார்த்தோம். இல்லை, இப்போ நான் இந்த 2க்கு நான் வந்துடுறேன். என்னை பொறுத்தவரை அன்றைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஒரு அழுத்தத்திற்கு பிறகு, மக்கள் பிரச்சனையாக அது வெடித்ததற்கு பிறகுதான் அந்த வழக்கு வேகமாக கையெடுக்கப்பட்டது. அதுவரை ஒரு தயக்கமும் அந்த வழக்கை ஊற்றி மூடுவதற்கோ அல்லது இதனை எப்படியாவது பேசும் அரசாங்கத்துக்கு இருந்தது. அதில் மறுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கு இருந்த நீங்கள் செய்திகளை எடுத்து பாருங்க, அன்றைக்கு இருந்த ஊடகங்களில் நடந்த போராட்டங்களை எடுத்து பாருங்க. நிச்சயமாக ஒரு தயக்கமும் அந்த வழக்கினுடைய காவல்துறை என்ன செய்வது என்று கைபிசைந்து நின்ற ஒரு நெருடலும் அந்த காலகட்டத்தில் இருந்தது என்பதை எடப்பாடியின் மனசாட்சியும் இருக்காது. நீங்க சொல்றது சரிதான். ஆனா அந்த சமயத்தில் இப்போ இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அப்போ அவர்கிட்ட தான் அதிகாரம் இருந்தது. நேற்று முதல்வர் சொல்லும்போது இல்லை, நாங்கள் வந்து உடனடியாக குற்றவாளிகளை 4 பேரை வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சட்டப்பேரவையிலே பதிவு பண்றாருல. அப்பெல்லாம் நீங்க அதிமுகவில் தான் இருந்தீங்க. அதிமுக அந்த வழக்கில் உடனடியாக கைது செய்யப்படலை, உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டதாக நான் அறியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த எஃப்ஐஆர் விவகாரங்கள், அந்த பெண்ணினுடைய பெயர், புகைப்படம், அனைத்து விவகாரங்களும் வீடியோக்குள் முதற்கொண்டு அத்தனையும் அம்பலத்திற்கு வந்தது, வெளியே வந்தது. நீதிமன்றமே கடுமையாக கண்டித்தது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், முறையாக எல்லாம் அனைத்தும் நடந்தது என்று எடப்பாடி சொன்னால் அவருக்கு அவரோட மனசாட்சியை உறுத்தும். அதே போல் இந்த விவகாரத்தில்
நிச்சயமாக ஒரு தயக்கம் இருந்தது. ஆனாலும் காலதாமதமாகவில்லை. காரணம், விவகாரம் ஊடகங்களாலும் எதிர்க்கட்சிகளாலும் உடனடியாக கையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. நான் அன்னைக்கே சொன்னேன், தமிழக ஆட்சியாளர்களுக்கு ஒரு சிசிடிவி போல அண்ணாமலை இருக்கிறார் என்று சொன்னேன். காரணம், அவர் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்த காரணத்தால் இந்த எஃப்ஐஆர் வெளியான விவகாரம், குற்றவாளி சம்பந்தப்பட்ட தொடர்புடைய விஷயங்கள் அத்தனையையும் முதலிலே அம்பலத்திற்கு கொண்டு வந்தது பாஜக தலைவர் தான். ஆனால் அதிமுகவோட போராட்டம் எவ்வளவு வீரியமாக இருந்தது களத்திலேயாக. அடுத்த நாள் வந்து அவங்க அண்ணா பல்கலைக்கழக வாசலில் ஜெயக்குமார் தலைமையில் போராட்டம், அதிமுக மாணவர் அணி போராட்டம்னு அதிமுக இந்த விவகாரத்தில் இவ்வளோ அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து நாங்கள் இது பிரதான எதிர்க்கட்சி. ஆனால் நீங்கள் மொத்த கிரெடிட்டுக்கு அண்ணாமலை கொடுக்குறீங்க. இல்லை, நான் அப்படி சொல்லலை. கிரெடிட் இதில் எனக்கு என்ன இருக்குது சகோதரர், நான் வந்து நான் ஒரு பொதுவான ஒரு மனிதராக இருந்து பார்க்கிறேன். அந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் வெளியானது மிக பெரும் தவறு. இது போன்ற பாலியல் வழக்குகளிலே, பெண்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த வன்கொடுமை வழக்குகளிலே அவர்களுடைய தனி தகவல்களை மறைக்க வேண்டும், வெளிப்படுத்தக்கூடாது என்பது சட்டமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த பெண்ணினுடைய விவரங்கள் எல்லாம் காவல்துறையினுடைய வெப்சைட்லேயே வெளியாயிருச்சு. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல, அதுக்கான விசாரணைகள் நடக்கும். அப்போது முதலாக இந்த விவகாரத்தை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி சாட்டையால் அடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு முதலிலே சாட்டையை எடுத்தது பாஜக, அண்ணாமலை. அவர் சாட்டையை எடுத்ததற்கு பிறகு எப்பொழுதுமே இப்பெல்லாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அது டங்ஸ்டன் விவகாரம், எந்த விவகாரமாக இருந்தாலும் முதலிலே அண்ணாமலை கையில் எடுப்பார், பின்னே வந்து எடப்பாடி அந்த வழியில் ஏறிப்பார். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் மக்களிடம் கேட்டு பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதானி விவகாரமாக இருந்தாலும் சரி, டங்ஸ்டன் விவகாரமாக இருந்தாலும் சரி. இப்போ டங்ஸ்டன் விவகாரம் இருந்தது, அண்ணாமலை பிரச்சனை மட்டும் பேசலை. இங்கிருந்து டெல்லிக்கு போனாரு, மத்திய சுரங்கத்துறை அமைச்சர். ஆட்சி சென்ட்ரல்ல இருக்கு, ஆட்சி யாராக இருக்கட்டும். ஆனா களத்துக்கு அதிமுக தானே சார். இல்ல, ஆட்சி யாராக இருக்கட்டும், யார் வேணா ரெட்டு போறாங்களே, யாரா இருந்தா என்னங்க. முன்னாள் முதலமைச்சர், இவரிடம் மாநிலங்களவை உறுப்பினர்லாம் இருக்காரு, சி.வி. சண்முகம்லாம், சுரங்கத்துறை அமைச்சரை போய் பார்த்து கேட்டிருக்க வேண்டியதானே. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், எதிர்க்கட்சியினுடைய அந்த அதிகாரத்தை மிக சரியாக பயன்படுத்துவராக அண்ணாமலை இருக்கிறார். இல்லை, அது எந்த அடிப்படையில் நான் கேட்குறேன். அவர் வேகமாக இருக்காரு. இவர் திராவிட முன்னேற்ற கழக அரசோடு ஒரு ஒப்பந்த அரசியலை செய்கிறார் என்ற சந்தேகம் தானே எல்லோருக்கும் இருக்கிறது. இன்றைக்கு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது, பொங்கல் பையில ஊழல், அதில் ஊழல், இதில் ஊழல், இந்த 4 வருடத்தில் திமுக ஆட்சியின் மீது இவர் தொடுத்த வழக்குகள் சொல்லுங்க பார்க்கலாம். திமுக ஆட்சியினுடைய ஊழல்களுக்காக இவர் ஏதாவது ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் ஏதாவது மக்கள் மத்தியில் கொண்டாந்து சொல்லியிருக்காரா? இல்லை, அண்ணாமலை நீங்கள் கொடுத்த அந்த ஃபைல்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே அவருடைய சொத்து மதிப்பு தானே. இல்லை, அது நான் அந்த விவகாரத்துக்கு நான் இல்லை. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நீங்கள் கொடுத்த கடுமையான அழுத்தம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுபோல ஊழல் அரசு, கொள்ளையடித்த அரசு, அத்தனை பேரும் சிறைக்கு போவாங்க. அண்ணாமலை என்ன அழுத்தம் கொடுத்தாரு? இல்லை, நான் அண்ணாமலை என்ன சொன்னேன், அழுத்தம் கொடுத்தார் என்பதை விட உண்மைகளை வெளியே கொண்டு வந்தார். அதானி விவகாரத்தில் அவர் தான் சொன்னார், சந்தித்தது உண்மை, இதற்கான விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்டார். அதுக்கு பிடித்து இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில், அரிட்டாப்பட்டி விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 7 முறைக்கு இணக்கம் தெரிவித்தது, இவர்கள் தான் குறிப்பு கொடுத்தார்கள், விவரங்களை கொடுத்தார்கள், எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்கிற தகவலை பொதுவுக்கு சொன்னது மட்டுமல்லாமல், இந்த திட்டத்தை, மக்கள் விரும்பாத இந்த திட்டத்தை, மக்களுடைய அடிப்படை உரிமைகளையும் வசதிகளையும் பறிக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் நடக்க விட மாட்டோம்னு சொல்லி டெல்லிக்கு போய் மத்திய சுரங்கத்துறை அமைச்சரை பார்த்து மக்களிடம் இருந்த பதற்றத்தை போக்கியதிலே பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பெரிய பங்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஸோ இப்போ எதிர்க்கட்சி யார் செஞ்சிருந்தாலும் நான் வரவேற்கிறேன். 2வது இடத்துக்கு தான் போட்டி நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க. என்னை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முதலமைச்சராக வர்றதுன்றது இவருக்கு கிடைத்த குத்தகை பதவியைத்தான் ஒரு முதலமைச்சரானதை தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எடப்பாடி. அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு கூவத்தூரிலே ஒரு குத்தகை எடுத்தார். அந்த குத்தகை எடுத்த பதவியை வைத்து பல கோடியை சம்பாதித்தார். சம்பாதித்த பணத்தை வைத்து அதிமுகவை அபகரிக்க முயற்சிக்கிறார். என்னை பொறுத்தவரை அதிமுகவினுடைய ஒரு ஹர்ஷத் மேத்தாவாகத்தான் நான் எடப்பாடியை பார்க்கிறேன். நான் அதில் தான் அவர் குறியா இருக்காரே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கால தவறுகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு சென்று சம்பிரதாய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறதே தவிர, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பெரிய செயல்பாட்டை அவர் நிகழ்த்தி விட்டார் என்பதை நான் ஏற்க மாட்டேன். அதனை பாஜக தலைவர் அண்ணாமலை கைப்பற்றிக் கொள்கிறார், அதனை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். அவர்தான் சிறப்பாக செயல்படுகிறார். இந்த விவகாரத்தில் கூட அவர் சாட்டையை எடுத்து அடித்ததற்கு பிறகுதான் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எதையும் மறைக்க முடியாது, எதையும் ஒழிக்க முடியாது, ஒரு வெளிப்படையான விசாரணையை நோக்கித்தான் இந்த வழக்கு நகர வேண்டும் என்கிற நிலை உருவானது. சென்னை உயர்நீதிமன்றம் சுமோட்டாவா வந்து வழக்கை கையில் எடுத்துக்கிச்சு. 3 பெண் எஸ்பிக்கள் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது.
தேசிய மகளிர் ஆணையம் களத்தில் இறங்கியது. இத்தனையும் நடந்ததற்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டதிலே முதல் அரசியல் கட்சி தலைவராக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் இருக்கிறார். அதற்கு பிறகு வண்டியில் ஏறிக்கிட்டு யார் அந்த சார் என்கிற ஹேஷ்டேக் பண்ணுறது, மாலில் வணிக வளாகங்களில் போய் போராட்டம் பண்ணுறது, அரசியல் சேர்ந்த ஒரு நடவடிக்கையை தான் எடப்பாடி தரப்பு செய்து வருகிறது. எப்படி பார்த்தாலும் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் நானும் ஆர்வமாக இருக்கிறேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.